வெல்கம் டு மை சேனல் ஹாட்ஸ் ஆரி கிரியேட்டிவிட்டி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சில்க் த்ரெட்டை வச்சு இந்த செயின் ஸ்டிச்சை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் செயின் ஸ்டிச்சை எப்படி போடுறது, ஷூயிங் மிஷின் த்ரெட்டில் எப்படி பேசிக்காக நம்ம கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு பாபினில் சில்க் த்ரெட்டை சுற்றி வச்சுருக்கேன். இதோட எண்டு நாட்டையும் முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். நான் போன வீடியோவிலேயே நான் சொல்லியிருப்பேன், ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க, எது கீழே உழுகாது, எந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நான் பாக்ஸில் போட்டு கீழே அடியில் போட்டுறேன். இதெல்லாம் இப்போ எப்படி சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே த்ரெட்டு வந்து அடியில் கொடுத்து தான் எடுக்கணும். சில்க் த்ரெட்டுனாலும் சரி, ஷூயிங் மிஷின் த்ரெட்டுனாலும் சரி, 2 த்ரெட்டாக தான் எடுக்கணும். நான் இப்போ எடுத்துட்டேன், அடியிலேருந்து த்ரெட் எடுத்துட்டேன். அதே மாதிரி தான் ஷூயிங் மிஷின் த்ரெட்டில் எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். நான் உங்களுக்காண்டி பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் போட்டு காட்டுறேன். பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்டிங்லேருந்து பழகுறீங்கன்னா கொஞ்சம் சில்க் த்ரெட் வந்து அந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் த்ரெட் எடுக்கிறீங்கன்னா இப்படி எடுங்க. இந்த எட்ஜில் வந்து மாட்டிக்காமல் எடுங்க. ஏன்னா இந்த எட்ஜு வந்து கொஞ்சம் லைட்டாக ஷார்ப்பாக இருக்கும், த்ரெட்டை கட் பண்ணி விட்ரும். எப்பயுமே நீடில் வந்து 90 டிகிரியில் தான் இருக்கணும். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இன்சர்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் எண்டு நாட் போடுறேன். சில பேருக்கு கொஞ்சம் பிகினராக இருந்தீங்கன்னா எண்டு நாட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து எண்டு நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்டு நாட் எப்படி போடுறதுன்னு. இப்போ நான் அடியில் எப்படி த்ரெட்டை கொடுத்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ நான் இன்சர்ட் பண்ணுறேன் நீடில். இந்த ஒரு சுற்றினா போதும், நிறைய சுற்றலாம் சுற்ற வேணாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி சுற்றிட்டு உள்ளேருந்து லைட்டாக திருப்பி விட்டுட்டு இப்படி எடுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல எப்படி எண்டு நாட் போடுறது, ஈஸியாக எண்டு நாட் போடுறது அப்படின்னு. இப்போ ஒரு செயின் ஸ்டிச் நீங்கள் அந்த லைனே முடிக்கிறீங்கன்னா உள்ளேருந்து ஒரு செயின் எடுக்கிறீங்கல்ல, அப்போ இந்த செயினை கொஞ்சம் பெருசாக இழுத்துட்டு அது பக்கத்தில் கொஞ்சோண்டு தள்ளி இன்னொரு செயினை எடுங்க. உள்ளேருந்து த்ரெட்டை எடுத்துட்டிங்கன்னா இந்த செயின் வந்து எடுத்த செயின் வந்து கொஞ்சம் குட்டியாகும்.
அதுக்குன்னு ரொம்ப குட்டியாக்க விடாதீங்க, த்ரெட் எடுக்க முடியாது. இப்போ இந்த 2வது செயின் எடுத்தீங்கள, அது கொஞ்சம் பெருசாக இருக்கா, இந்த பெருசாக இருக்கிறத அதுக்குள்ளே நீடியில் விட்டுட்டு இந்த எடுத்த செயினை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா, மேலே இழுத்திங்கன்னா எண்டு நாட் வரும். இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் டைட் ஆகும். டைட் ஆகிட்ட நாட் விழுந்துடும். நாட்டு விழுந்துருச்சா, அதுக்கப்புறம் நீடியில் கீழே த்ரெட்டை லைட்டாக கீழே பிடிச்சிலுங்க. இந்த நாட்டு வந்து கீழே விழுந்துடும். அப்புறம் இந்த தையல்லாம் பிரிஞ்சு வராது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சில்க் த்ரெட் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஷூயிங் மிஷின் த்ரெட்டை வச்சு நம்ம போட்டுட்டோம்னா அடுத்து இந்த சில்க் த்ரெட்டை ஈஸியாக போட்டுடலாம், கஷ்டமே இல்லாமல் போட்டுடலாம். ஆனால் பிகினராக நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக வரும். இந்த த்ரெட்டை வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும், அப்புறம் வந்து கட்டாகி வரும், அப்புறம் வந்து நீடில் கொஞ்சம் இதில் சரி வராமல் வரும். அதனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்து போட்டாலே ஈஸியாக இந்த ஸ்டிச்சஸ்லாம் கற்றுக்கலாம். இந்த சில்க் த்ரெட்டை வச்சு தான் நிறையா டிசைன்ஸ் வரும், நிறையா ஸ்டிச்சஸ் போடுவோம். அதனால் சில்க் த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கோங்க. அடுத்து வந்து சரி த்ரெட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காட்டுறேன். பாய்.